வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரிங்களா, ஒரே வேலை, 2வது மன அழுத்தம். அதனால் வீடியோஸ் பக்கமே தலை காட்ட முடியல. இன்றைக்கும் மன வருத்தம் தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வாழ்க்கையில் நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அதனால் அதையும் தாண்டி சரி நம்மளை நம்பி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களையும் சொல்லி அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் நான் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். அதாவது வாரம் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். சரிங்களா, ஒரு சில சமயம் டிப்ரெஷன் போயிட்டால் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் கோச்சிக்கூடாது. சரிங்களா, சரி ஆனதான் ஆகட்டும், நான் கதை எதுவும் பேச விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை ஒரு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த எரிமலையோட வீடியோ போட்டிருந்தேன். எரிமலை வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டுங்க, அதாவது நாங்கள் மெழுகுவர்த்தி சின்னதாக வாங்கிட்டு அதை பண்ண தெரியாமல் பண்ணி அதை சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதையுமே நான் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த டைமு அப்படி நடக்கக்கூடாதுன்னா 1க்கு 2 பெரிய மெழுகுவர்த்தி, அதாவது ஒரு 10 ரூபா மெழுகுவர்த்தி, ஒரு 5 ரூபா 7 ரூபா மெழுகுவர்த்தி வாங்கிட்டு இந்த டைம் கண்டிப்பாக எதுவுமே தப்பு நடக்காமல் கன்ஃபார்மாக அந்த எரிமலையை நாங்கள் வர வச்சே காட்ட போகிறோம். அதுக்கான முயற்சி தான் இப்போ இறங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோட கண்டினியூட்டி அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நெருப்பே வரல. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நெருப்பு வர வைக்க போகிறோம். சரிங்களா, அதுக்கான வேலையெல்லாம் இப்போ செய்ய போகிறேன். போன டைம் பார்த்திங்கன்னா நிறையா பசங்க இருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கியும் காணா. அதான் ஆளு இருக்காங்களா என்னன்னு தெரியல, தேடி போயிட்டுருக்கோம். சரிங்களா, இந்த டைம் இந்த வீடியோ இவன் தான் அப்போ எடுத்துகிட்டு இருந்தான். நாங்கள் அப்போ பண்ண கொடுமையில் சரியாகவே எதுவும் பண்ணல. ஒருத்தன் தண்ணி தூக்கி ஊற்றுறான், ஒருத்தன் பார்த்தா அது இழுத்து விட்றான், இன்னொருத்தன் பார்த்தா அது எத்தி விட்றான். ஏகப்பட்ட சேட்டை செஞ்சு ஒழுக்கமாக வர்றதை. ரெண்டாவது நாங்களும் சின்ன சைஸ் மெழுகுவர்த்தி வாங்கினாலும் அது சரியாக வரல. இப்போ தான் அந்த பெரிய மெழுகுவர்த்தி வாங்கி ஓரளவுக்கு கரெக்டாக பண்ண போகிறோம். சரிங்களா, அதான் தெருக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்கள போயிட்டு இழுத்துட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்கள தேடி போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா, வராங்களா இல்லைன்னு தெரியல. முதல்ல அவங்க இருக்காங்களா இல்லையாடா? இருக்காங்களா? அதை காலையில் அதில் ஒரு கேங் எங்கேயோ இன்றைக்கி வண்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போய் பார்ப்போம். பசங்களை இழுத்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை கண்டிப்பாக அந்த எரிமலையை அந்த தீயை நாங்கள் கண்ணார நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே முதல்ல ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டிக்கிறோம். சரியா, இரு சின்னதாக பள்ளம் நோண்டி இந்த மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தீங்களா? இல்லை இந்த மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெழுகுவர்த்தியை இங்கே வா அப்படியே கொண்டு வா. சரியா, இங்கே ஒரு பள்ளமாக தோண்டியிருக்கேன், தெரியுதா? பார்க்குறியா? இங்கே ஒரு பள்ளமாக தோண்டிக்கலாம். இந்த பள்ளத்தில் லைட்டாக நிற்க வைப்போம். சரிங்களா, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இது பாருங்க எப்படி இருக்கு. இரு எதுக்குன்னு கேட்டால் இது ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். அப்போனா தான் இது ஆடாமல் அசையாமல் இந்த மெழுகுவர்த்தி இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு பள்ளம் நோண்டி அதை மெழுகுவர்த்தி நடுவில் வச்சு 2 கல்லையை வச்சு கரெக்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த சின்ன துண்டுகளாக மெழுகுவர்த்தி வச்சுருக்கோம். அந்த இடத்துல அப்படி வச்சா தான் கரெக்டாக அது பொசிஷனாக இருக்கும். இப்போ வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே நான் இப்போ வைக்கிறத காட்டுறேன் தம்பி. சரியா, கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் பள்ளம் மேடாக இருக்குது, கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் தூக்கிட்டு அடியில் ஒரு கல்லை வச்சு அவ்வளோதான். இவனுக்கு கூட புத்தி நல்லா வேலை செய்யுறா. இருறா இது இன்னும் கொஞ்சம். சரியா, எனக்கு வேலை செய்யுதுலடா. கரெக்டாக இப்படி வச்சேன்னா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இந்த மெழுகுவர்த்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்கார அப்போனா அந்த ஃப்ரேமில் இப்படி வா, சைடில் வாங்கிக்குவேன். போன டைம் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணோம்னா, இந்த மெழுகுவர்த்தி வாங்கவே இல்லை. இப்போ நான் ஒரு காட்டினேன் பார்த்தீங்களா மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தியை வச்சே ரெடி பண்ணோம். அது பற்ற வச்சு சைஸ் சின்னதாகி போச்சு. அந்த கொதிநிலை வரும்போது அது சைஸ் கம்மியாக போனதால அந்த கொதிக்கிறது தீ பற்றாமல் அந்த அப்படியே உரி வீணாக போச்சு. அதில் இன்னொருத்தன் கல்லை தட்டி விடுறான், ஒருத்தன் மெழுகுவர்த்தியை பிடிச்சிடுறான், ஒருத்தன் ஆட்டி விடுறான். இந்த மாதிரி பண்ணனால அந்த வீடியோ நாசமாக போச்சு. அதனால் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த டைம் இந்த பெரிய மெழுகுவர்த்தி வாங்கிட்டுருக்கோம். அந்த மெழுகுவர்த்தி உருகி போனாலும் இதை மறுபடியும் பற்ற வச்சு அடியில் வச்சு அதை கொதிக்க வைக்காமல் நான் விடுறதா இல்லை இன்னைக்கு. சரி மக்களே அதை ரெடி பண்ண போகிறோம். அதை பற்ற வச்சு இன்னைக்கு கரெக்டாக எரிமலையை வர வைக்க போகிறோம் கண்டிப்பாக. சரிங்களா,
சுடுதுடா. இரு நானே பார்த்து தட்டி விட்டுறாங்க. இது எப்படி வரும் சார்? அதில் பறிச்சு அதில் வச்சா முடிஞ்சு நான் வேலை. சே, என்னை விட இவங்களுக்கு அறிவு நல்லா வேலை செய்யுதுடா. தட்டி விட்டுறாங்க. பற்ற வச்சிட்டியா? காத்துக்கு இரு ஒரே நிமிஷம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. ஓகேவா? இது இப்போ பத்திருச்சு. சரியா? கொஞ்சம் பக்கத்தில் வா. வரியா நீங்க? சரியா? சரியா? இப்போ இந்த பக்கம் பத்திக்கிட்டு எரியுதா? அப்ப எப்படின்னா இதெல்லாம் ஒரு குங்கிட்டு இருக்கிறது இதே குண்டு குண்டா இருக்கிறது ஒரு உட்காருங்கடா முதல்ல. அதான் வெறியாவது என்னமோ கல்யாணத்துக்கு இப்படி சுற்றி உட்காருவாங்களா? இந்தாங்க பாருங்க மக்களே. இதை எடுத்து கேமரால மாட்டிக்கிட்டா செம்மையா இருக்கும் மக்களே. இரு கரெக்டாக இருக்கடா. கரெக்டாக இருக்கடா. தட்டி விட்டுறாங்கடா. எப்பா அப்பா நான் அப்பா எரியுது. தண்ணி ஊற்றிக்கோ. கொதிக்கட்டும். அஸ்வினே வேறு எப்படா வந்த? கொதிக்குதுடா. கரெக்டாக இரு. மூஞ்சி கிஞ்சியை காட்டிக்கிறாதடா. இருடா. நல்லா விறுவிறுப்பு நல்லா இது வந்து கொதிச்சு வரணும். அப்பனா தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற இது வரும். இது வெடிக்காது. இது தப்பு நாளாக பல்ட்டி அடிச்சு ஓடிடுவேன். அன்னைக்கு ஃபோனில் பேசுனதே கரெக்டாக இருக்கா? ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? அது தெரியல. நான் அவ்வளோக்கு தெளிவா ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். கொஞ்சம் பக்கத்தில் வாடா தம்பி. லைட்டாக அது தெரியல. அப்படியே இருங்க. எதுவும் பண்ணிடாங்கடா தயவு செய்து. யார் வேணா இந்த பக்கம் வந்து பாருங்க. வாங்க. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா. இங்கேருந்து பார்க்குறது தெரியுது. என்ன ஆகும்? இரு அதான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே தெரியுது என்னன்னு. இரு வெடிக்காதடா. இருக்குடா பயமுத்தாதரா அவனை. நீ அமைதியாரப்பல்ல. அந்த அண்ணன் தான் பார்க்க சொல்றாருல. அது என்னதுன்னா நான் இப்ப கொதிக்கிறது என்னதுன்னா மெழுகு தான் இருக்குது. மெழுகு கொதிக்குது. ஏன்டா தண்ணி வச்சிருக்கீங்க? வெடிக்குமா? இந்த கல்ல இப்படி விட்டுறாதீங்கடா. ரொம்ப நசுவா. போதும். கையை உள்ள விட்டுறாதீங்கடா. ஒரு குச்சி வச்சு சைடுல தூக்கியா நான் எல்லாமே பேசிட்டு மெழுகு எடுத்துட்டு என்னடா எனக்கே தெரியலடா. இதுவே எனக்கே இப்படி புதுசா இருக்கு. அது வந்து நல்லா கொதிக்கும் போது தண்ணி அடிச்சா அப்படி குப்புன்னு தீ முடிக்கிற மாதிரி வரும். இது என்ன இப்படி மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இரு ஒரே நிமிஷம். என்னடா மேலாம் தீ பிடிச்சி எரியுது? எனக்கே புதுசா இருக்குடா அது. ஏன்னா எப்படி வரும்? நான் அது கீழே ஊற்றும் ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சேண்ணா. வெறும் இதாக இருக்கும். மூடிய சைடுல ஊடி எரியும்ல. அது ஊத்துனது அந்த இடம் இரு ஒரே நிமிஷம். சரியா? சரியா? இது வந்து மேலே வா. அப்படியே பக்கத்தில் வாவே. இன்னும் அதாவது அந்த மெழுகு வந்து கொதிச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி அடிக்கணும். ஆனால் இது என்னன்னு தெரியல. மேலையெல்லாம் தீ பிடிச்சி எரியுது. தெரியுதா? மேலையெல்லாம் தீ பிடிச்சி எரியுது. இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ நான் தண்ணி அடிக்க போகிறேன். இந்த வீடியோ கெட்டாச்சு வரும்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. சரி அடிப்போமா? இரு ரெடி பாரு. அப்படி இந்த என்னைய பா கரெக்டா? ஐயோ இதுவும் வரலடா. இதுவும் வரலடா. இது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். என்னன்னா அதுக்கு நல்லா கொதிக்கும் போது தீ அடிச்சா புஷ்ஷுன்னு வந்து தீ பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை காணோம். ஒன்றுத்தையும் வரக்கான. போன வீடியோவும் அப்படிதான், இந்த வீடியோவும் அப்படி. என்னடா இது? இதில் ஏதோ தப்பு பண்ணுறாங்க நினைக்கிறேன். இது ஏதோ ஒன்று தப்பு நடக்குது. அதனால சரியாக வரல. சரியா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க.
நான் என்ன செய்கிறேன்னு பற்றி கரெக்டாக அதை செய்முறையாக செஞ்சு காட்டலான்னு பார்த்தா வெயில் நேரமாக என்னமோ இது சரியாகவே வரமாட்டுது. இதோ 2வது டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் தான் தப்பு பண்ணிட்டேன்னு 2வது டைம் மெழுகுவத்திலாம் பெரிய மெழுகுவத்திலாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இந்த டைம் கரெக்டாக தான் வந்துச்சு. எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அந்த கொதிக்கிறது வந்து கொதிச்சு ஆவியாக போகுதா இல்லை கீழே கொஞ்சம் கொட்டுது. கீழே இவன்லாம் வந்து என்னன்னு கேட்டான். அந்த இவன்லாம் வந்து நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, என்னமோ மெழுகுலாம் வச்சு என்னமோ தீ வச்சு பற்ற வைக்கிறீங்களே, இது என்ன நடக்கும், வெடிக்குமா கருகுமான்னு வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அது செஞ்சு காட்டலான்னு பார்த்தா கரெக்டாகவே வரல என்னோட தம்பி. எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு வீட்டில் எதுவுமே வரல. என்னமோ அது ஏதோ தப்பு பண்ணுறேன், அது என்னன்னு தெரியல. ஆனால் வரவே இல்லை. சரிங்களா, இது கொஞ்சம் டேஞ்சரான விளையாட்டு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா, தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். உங்கள் நண்பன் விஜய். அம்மா